எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் DIY and Stitch. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரி டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு வந்து சுருக்கம் எதுவுமே வராமல் நீட்டான ஃபினிஷிங்கோட நம்ம கட் பண்ணிக்கலாம்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை ஃபோல்டிங் எப்படி போட்டுக்கலான்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபோல்டிங் வந்து இந்த மாதிரி ஓப்பன் இருக்கிறது ரெண்டுமே ஒன்றா வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபோல்டிங் இருக்கிறது ஒரு சைடு இருக்கும். இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி நாலாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ ஃபோல்டிங் இருக்கிறது மேலே இருக்குது, இது ரெண்டு ஃபோல்டிங்கில் இருக்குது. இப்போ நீட்டாக இந்த மாதிரி போட்டுட்டோம். அப்புறம் கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். எதுக்குன்னா நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்காக. இதில் கிராஸ் இருக்குங்க, அதனால் வந்து கிராஸ் பீஸை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்கேல் அளவில் இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேங்க. இப்போது ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே லைன் ட்ரா பண்ணி வச்சிட்டோம். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் கட் பண்ண போகிறோம். இப்போது அளவு ப்ளவுஸோட ரைட் சைடில் நான் வந்து இது எடுத்துருக்கேங்க. இப்போ லென்த் எடுத்துக்கலாம். லென்த் வச்சு இதுக்கு இந்த ஸ்டிச்சிங் இருக்கு பாருங்கள், இதுக்கு மேல் சைடில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வச்சிங்கன்னா இங்கே ஸ்டிச்சிங் இருக்குது, அங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுக்கு அப்புறமா ஒரு 2 இன்ச் விட்டுட்டு இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் கிட்ட கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்டிச்சிங்க்கு மேல் சைடில் ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 இன்ச்சில் நம்ம இங்கே கூட அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாங்க. இது வரைக்கும் வருது ஸ்டிச்சிங் லைனு. இதுக்கப்புறமா 2 இன்ச் வச்சு இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதில் இருக்கிற லென்த் எடுத்துட்டோம். அதே மாதிரி கீழ் சைடும் மார்க் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ வந்து இந்த கர்வ் ஷேப் எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து கன்ஃபியூஸ் இல்லாமல் நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இங்கேருந்து ஒரு 2 இன்ச் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாங்க. 2 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன். இப்போது இங்கே இருந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த பிளேஸ் வரைக்கும் இப்படி வச்சு ஒரு ஸ்லாண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1/2 இன்ச் வந்து உள் சைடில் இந்த நடுவில் வச்சுக்கோங்க கரெக்டாக. இது இங்கிருந்து இப்போ 7 இன்ச் வருது நம்மளுக்கு. இதில் வந்து பாதி வந்து 3.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 3.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த பிளேஸில் நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து உள் சைடில் ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி வெளி சைடில் ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி வச்சு வெளி சைடில் இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ இங்கிருந்து இது டச் பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு கர்வ் ஷேப் ட்ரா பண்ணோன்னா நம்மளுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வரும். நம்ம எவ்ரி டைம் வந்து நம்ம இதை ப்ளவுஸில் எடுத்து நம்ம வந்து செக் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து சில டைம் வந்து கரெக்டாக வரும், சில டைம் வந்து மாறிடும். அதனால் வந்து நம்மளோட மெத்தடில் நம்ம வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்ரி டைம் வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ வந்து நான் இங்கிருந்து இது வரைக்கும் கர்வ் ஷேப் ட்ரா பண்ண போகிறேங்க. எப்படி பண்ணோன்னா இது டச் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இது பேக் சைடோட கர்வ் ஷேப் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் சைடோட கர்வ் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். இது கூட வந்து இது டச் ஆகிற மாதிரி இது டச் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து இங்கே 2 இன்ச் விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த பிளேஸில் வந்து இது ஜாயின் பண்ணிடணும். இங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது எந்த விதமான ஒரு சுருக்கமே இல்லாமல் நீட்டான ஃபினிஷிங்கோடு வந்துடும். இப்போ வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிராஸாக எதுக்கு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்னா இப்போ வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணும்போது இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுவோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள்.
இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் வந்து இது பாருங்க, இந்த ஸ்ட்ரெயிட் இருக்கு பாருங்க, இந்த ஸ்ட்ரெயிட்ல வந்து இப்படியே கட் பண்ண போறேன். இப்போ பாருங்க இந்த கிராஸ் வந்துச்சு பாருங்க, அதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி கிராஸா லைன் டிரா பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு பக்கத்திலே நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு இந்த லைன் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ரெண்டுமே வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுக்காமல் நான் வந்து கட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்மளோட மெத்தடில் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே நான் கட் பண்ணிட்டேங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கட் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து ஷார்ட்டான ஸ்லீவ் வந்து நான் எப்படி கட் பண்ணலான்னு காமிச்சேன். இப்போ நம்மளுக்கு லென்த்தான ஸ்லீவ் வேணும்னா நம்ம எப்படி கட் பண்ணலாம், இந்த ஷார்ட் ஸ்லீவ் வச்சு லென்த் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதை வந்து இதே மாதிரி தான் இந்த லென்த் மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லென்த் மட்டும் மேல் சைடில் இருக்கிற அந்த லென்த் மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து 7 இன்ச் இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து 10 இன்ச்சில் வேணும்னு நினச்சிக்கோங்க. 10 இன்ச் வச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த 7 இன்ச்சுக்கு வந்து இன்னொரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கிருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த 7 இன்ச்சில் வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எப்படி இது கட் பண்ணோமோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா இதே வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து லென்த்தான ஸ்லீவ்ஸ் வந்து வந்துடும். இதே ப்ராசஸில் நீங்கள் லென்த் ஸ்லீவ் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா DIY இன்ஸ்டிச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.